அநேகருடைய ரட்சிப்பை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல செழுமையாக இருப்பாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் துபாயில் நினைக்கிறேன், அங்கேருந்து என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், இந்தியாவில் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் அங்கே வந்தால் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க துபாயில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க, ரொம்ப செழுமையாக இருக்காங்க. வீட்டுக்கார் எங்கே இருக்காருன்னா துபாயில் இருக்கார், எங்கள் வீட்டுக்கார் சவுதியில் இருக்கார், அவர் நிறைய சம்பாதிக்கிறார் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அவன் அங்கே வந்துதான் தனிமை என்பதை உணர்கிறான். ஒரு தனிமையாய் கைவிடப்பட்டது போல தனக்கு யாருமே இல்லை என்கிற நிலைமைக்கு வருகிறான். இங்கே வந்தால் அவருக்கு சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, வெந்நி வச்சு கொடுக்குறக்கு ஆள், அயன் பண்ணி வைக்கிறக்கு ஆள், எல்லாத்துக்கும் அவர் சொகுசாக வாழ்கிறாரு. ஆனால் அங்கே வந்து தான் அவன் இடுக்கத்தை அனுபவிக்கிறான், தனிமையை அனுபவிக்கிறான். அந்த மனிதர்களை நாங்கள் சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது உடனடியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இங்கே ரட்சிக்கப்படாத ஆளுங்களெல்லாம் ஏதாவது ஜாபு கேட்டு அங்கே அனுப்பிச்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னை ஏன் சிறுமைப்படுத்தினேன், உன்னை ஏன் பசியினால் வருத்தினேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்னுடைய நோக்கம் என்ன என்று கேட்டிங்கன்னா, நீ இப்படியே அழிஞ்சு போகிறதுக்கு அல்ல, உன் பின்னாட்களிலே நீ நன்மை அனுபவிப்பதற்காக, நீ பின்னாட்களிலே நீ ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக, பின்னாட்களிலே நீ என்னுடைய பலத்தை அனுபவிக்கிறதற்காக நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை பசியினால் வருத்தினேன். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கண்களை இவர்கள் கடக்கும் போது, இந்த பசியினாலும் சிறுமைத்தனத்தினாலும் படுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நான் அந்த இடுக்கணை கடக்கிறேனே. ஆண்டவர் சொன்னார், அப்பா இந்த இடுக்கணை நீ கடந்து தான் ஆகணும், ஆனால் ஒன்று நான் செய்வேன், இந்த இடுக்கணை நீ கடக்கும்போது ஒரு அலையும் உன்னை மூழ்கடிக்கவே செய்யாது. இந்த கடலை நீ கடந்து வந்து என்னுடைய அதிசயத்தை நீ காண்பாய்.